எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா படிச்சுட்டு இருக்க அனைவருக்கும் இன்றைய பயிற்சி வகுப்பில் டெய்லி டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட ஆவரேஜ் என்னன்னு தெரியணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதன் அடிப்படையில் நம்ம 50 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். தினம் ஒரு டெஸ்ட்டு. இப்போ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ண உடனே ncaiasacademy.in லாகின் பண்ண உடனே எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா வீடியோ கிளாஸ்ன்னு இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெய்லி டெஸ்ட்னு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி டெஸ்ட் சீரியஸ் வரும். இதில் இங்கிலீஷ் மீடியம் இன்னும் அப்டேட் பண்ணல. தமிழ் மீடியம் கட்டாய தமிழ் அப்டேட் பண்ணிருக்கோம். இப்போ கட்டாய தமிழுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டாவுக்குலாம் உங்களுக்கு 40 மார்க் எடுத்தால் போதும். இங்கே ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு புக்கு மாதிரி போட்டுக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு புக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களோட யூஷுவல் ஃபார்மெட்டில் இருக்கும். இங்கே எக்ஸசைஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல போனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டும் சில பேர் பிரிண்ட்டு போட்டு நான் படிக்க போகிறேன் சார்னு கேட்டீங்க. அப்போ நீங்கள் இது மாதிரி உள்ளே போகும்போது எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்கள் மொபைலில் உங்கள் கம்ப்யூட்டர் டவுன்லோட் ஆகும். நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 50 டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அந்த 50 டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஆவரேஜ் தெரிஞ்சுக்கவும் உங்களோட மார்க் அதிகரிக்கவும் பயன்படும். இப்போ ஜிகே டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டேன். ஜிகே டெஸ்ட்டுக்கு நீங்கள் டெய்லி டெஸ்ட்டுக்குள்ளே போய் கிளிக் பண்ணும்பொழுது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வரும். தமிழ் மீடியம் கிளிக் பண்ணும்பொழுது கரண்ட் அஃபேர்ஸ் வரும், மேக்ஸ் வரும், ஜிகே வரும். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ அப்லோட் பண்ணல, அது லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ ஜிகே டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 11 டெஸ்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஜிகேல 11 டெஸ்ட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜஸ் அடுத்த பேஜஸ் போகும். அப்போ நீங்கள் இப்போதைக்கு அந்த 11 டெஸ்ட்டை நீங்கள் இந்த வீக்குள்ளே அட்டன் பண்ணிடணும். ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து இந்த வீக்குள்ளே நீங்கள் அந்த 11 டெஸ்ட் அட்டன் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டெஸ்ட் வரும். டெஸ்ட்டு இங்கே பாருங்கள், வித்தவுட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டு. நீங்கள் பிரிண்ட் அவுட் போகிறது உங்கள் விருப்பம். பட் இது பிரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் இங்கே பிரிண்ட்டு காட்டாது. அந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் கண்ட்ரோல் பி அடிச்சு பிரிண்ட்டு போட முடியாது நம்மளோட வெப்சைட்டில். நான் ஃபைல் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன், நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு தடவை படிச்சுட்டு தெரியாத நீங்கள் குறிப்பெடுத்துட்டு ரிவிஷன் பண்ணால் கூட போதும். டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆன்சரில் கொடுத்துருக்கும். எக்ஸாமில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி விடை தெரியவில்லை என்ற ஆப்ஷன் வரலையும் கொடுத்துருக்கும். எல்லாமே குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் கீ தனியாக வச்சுருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் கீ தனியாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் திருத்திக்கலாம். ஓஎம்ஆரில் ஏபிசின்னு போட்டு திருத்திக்கலாம். நான் இது கீழே வைக்க சொல்கிறேன், லாஸ்ட்டில் வைக்க சொல்கிறேன். இந்த டெஸ்ட்டு கீழே லாஸ்ட்டில் ஆன்சர் கீ வைக்க சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணி முடித்த பிறகு ஆன்சர் கீயை நீங்கள் அப்படியே ஓஎம்ஆர் கூட கம்பேர் பண்ணி திருத்திக்கலாம். அதனால் இந்த டெஸ்ட் சீரியஸ் இப்போதைக்கு நம்ம ஒரு 11 நாளைக்கு ஏற்றிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் 20 டேஸ்க்கு ஏற்ற போகிறோம். 2-3 டேஸில் 20 டேஸ் ஏற்றிட்டோம்னா அப்புறம் இந்த வீக் முடிகிறதுக்குள்ளே ஒரு 25 டெஸ்ட் ஏற்றிடுவோம். அப்போ நமக்கு இன்னும் ஒரு 60 டேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் டேட்டு ஒரு 60 டேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். அதுக்குள்ளே ஒரு 50 டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் தமிழுக்குமான ஆவரேஜ் அதிகமாகும். இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக 100 டெஸ்ட் எடுத்து பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ டேஸ் கம்மியாக இருக்கிறதால அது 50 டெஸ்ட் ஆக்கிட்டேன். ஏன்னா இந்த ஒரு டெஸ்ட்டு உங்களால் அட்டன் பண்ணுறதே ஒரு நாளைக்கு சிரமமாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இது டெஸ்ட் சீரியஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் ஒரு 10 டெஸ்ட் யார் வேணால் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 10 டெஸ்ட்டு யார் வேணால் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர டெஸ்ட்லாம் ஐடி உள்ளவங்க, லாகின் பண்ணவங்க, அட்மிஷன் போட்டவங்க மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ 10 டெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும். மற்ற 40 டெஸ்ட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். கட்டாய தமிழ் நீங்கள் கேஷுவலாக பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கவே வேண்டாம். கட்டாய தமிழில் 40 மார்க் தான். குவாலிஃபைங் ரவுண்டு தான். அதனால் பிரிண்ட் அவுட் எடுக்காமல் டெய்லி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும்.
நீங்கள் கட்டாய தமிழில் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் உளவியலில் ஒரு 10 கொஷினை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னா டெய்லியும் ஒரு கட்டாய தமிழ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது டெஸ்ட்டுக்காக, டெய்லி டெஸ்ட்டுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். தென் நாம் வந்து இப்போ டெய்லி கிளாஸில், டே வைஸ் கிளாஸில் இப்போ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 டேஸ்க்கு கிளாஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து இப்போ சமச்சீர் கல்வியில் புக் பேக் சைடு ஃபுல்லாகவே 6 to 12 ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையிலையும் 30 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் சராசரியாக ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின். ஸோ அது புக் பேக் சைட்லேருந்து வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 20 கொஸ்டின் தெரியும். அப்போ இந்த குறுகிய நாட்களில் உங்களை எப்படி வேகமாக படிக்க வைக்கிறது? ஸோ முதல்ல ஆல் புக் பேக் சைட் கொஸ்டின் ஃபுல்லாகவே 6 to 12 அப்லோட் பண்ண சொல்லிட்டேன். செகண்ட் ரவுண்டில் 6 to 12 ஸோ கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். லெசன் வைஸ், ஆல் லெசன் வைஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இருக்க நேரத்தை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ படிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஜாகிரஃபி, அது குரூப் 1 மெட்டீரியல், ஒரு பாடத்துக்கே அது கிட்டத்தட்ட 400-500 கொஸ்டின் வரும். ஒரு ஒரு ஜாகிரஃபி பாடம் படிக்கவே உங்களுக்கு 2-3 நாள் ஆகலாம். அந்தளவுக்கு டெப்த்தாக போய் உங்களால் படிக்க முடியாது, நேரமும் கிடையாது 50 நாட்களில். அப்போ ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம போகலாம் அப்படின்னும் பொழுது இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து உங்களுக்கு 6 to 12 சமச்சீர் கல்வியை ஸோ ஒரு சாட்டர்டே சண்டேலேருந்து அப்லோட் பண்ணலான் இருக்கும். ஸோ நாளையிலேருந்து புக் பேக் சைட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஒரு ஒரு 10 நாட்களுக்குள்ளே ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக் பேக் சைட் கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட் ரவுண்டில். அது மினிமம் நம்மளோட ஆவரேஜில் ஒரு 5 மார்க் ஏற்றி கொடுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 20 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 5 மார்க் ஏற்றி கொடுக்கலாம் அந்த புக் பேக் சைட் கொஸ்டின். ஓகே, 25 ஆகும், மீதி 5, 30க்கு மீதி 5 கொஸ்டின். இல்லை சார் நான் ஆவரேஜே 15 தான் இருக்குன்னா ஒரு 20 ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம 6 to 12 நாம் வந்து எல்லா பாடத்துக்கும் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும். அப்போ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம டார்கெட் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். ஸோ ஜிகே பொறுத்தவரையிலையும் மினிமம் 15 கொஸ்டினாச்சும் நீங்கள் அடிப்பீங்க 30ல். அப்போ புக் பேக் சைட்லேருந்து நம்ம படிக்கும்போது ஒரு 5 கொஸ்டின் 20 ஆகிடுது. அதுக்கப்புறம் 10 கொஸ்டினுக்கு தான் நாம் 6 to 12 படிக்க போகிறோம். அப்போ அந்த 10 கொஸ்டினான 6 to 12 ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் வந்து 1 வீக்கில் முடிக்கணும். அப்படி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வாரத்தில் முடிக்க முடியும். நமக்கு 8 வாரம் டைம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சார் இந்த ஒரு 60 நாளுக்குள்ளே படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 60 நாட்களுக்குள்ளே ஓப்பன் கோட்டாவுக்கு ஜிகே படிக்கிறது கஷ்டம், ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஜிகே படிக்கிறது ஈஸி. அப்போ என்ன, நமக்கு தெரிஞ்ச 15 கொஸ்டின், எந்த கொஸ்டின் பேப்பர் வேணால் எடுத்து அடிச்சு பாருங்கள், எந்த டெஸ்ட் வேணால் அடிச்சு பாருங்கள், 50% கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அப்போ அகைன் நம்ம வந்து ஒரு 15 கொஸ்டின் படிக்க போகிறோன்றதால அதை டார்கெட் பண்ணி ஸோ ஸ்மார்ட்டாக உங்களுக்கு இங்கே வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த 20 டேஸில் உங்களுக்கு பிஎன்எஸ் ஃபுல்லாகவே இருக்கும் கிளாஸு. எல்லா சாப்டரும் இங்கே வந்து அப்டேட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோர்ஸ்லேருந்து லாவுக்கு மட்டுமே தனியாக சேர்ந்துருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸில் லாவில் இங்கே பிரித்து போட்டிருக்கோம் பாருங்கள். பிஎன்எஸ், என்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இப்படி பிரித்து போட்டிருக்கோம். இப்போ இந்த பிஎன்எஸ்குள்ளே வீடியோ கிளாஸ்க்குள்ளே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். அந்த 20 சாப்டர்ஸும் நான் இதில் ஏற்ற சொல்லிட்டேன். 20 சாப்டர்ஸ். ஸோ எல்லா சாப்டர்ஸும் இதில் நாம் ஏற்றிக்கலாம். சங்கீதா சீரியல் நம்பர் வந்து சிஸ்டமேட்டிக்காக கொடுத்தா தான் ஆர்டர் படி வரும். இது ஷஃபில் ஆகிருக்கு. நாளைக்கு ஓப்பன் பண்ணி சீரியல் நம்பர் வந்து ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாவ் மட்டும் முடிக்கணும்னா இங்கே வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டு இதே பிஎன்எஸ்க்கு டெஸ்ட் சீரியஸில் இங்கே அப்டேட் பண்ணுறோம். டெஸ்ட் சீரியஸில் ஸோ பிஎன்எஸ் சாப்டர் வைஸு ஆல் சாப்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்ததால இங்கே அப்டேட் பண்ணிருக்காங்க.
ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்டேட் பண்ணி கொடுத்துருங்கம்மா. ஓகே, பிஎன்எஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2010 2022 வரையும் நடந்த தேர்வுக்கான ஐபிசியை பிஎன்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். அதை இங்கே ஏற்றிடுவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்கே சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு இங்கே வந்துடும். இங்கே ஷஃபில் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இங்கே ஷஃபில் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ்க்குள்ள பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகிடும். பிஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் சீரியஸ் நம்ம பிஎஸ்ஓவில் ஆல் சாப்டர் டெஸ்ட்டு போட்டிருக்கோம். ஒரு 10 டெஸ்ட்டு போட்டிருப்போம். இது தாண்டிலாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு 11 டெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் போய் படிச்சுங்க. இப்போ நம்ம போக 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 நீங்கள் எனி டைம் படிக்கிற மாதிரி, ஏன்னா இந்த கோர்ஸ் ஒரு 40 டேஸ் ஃபுல் டைம் படித்தாலே படிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கோர்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம். எஸ்பெஷலி லாவெலாம் நீங்கள் வந்து 20 to 30 டேஸ் ஃபுல் டைம் படித்தா போகிறோம். இப்போ ஒரே நாளில் நீங்கள் 5-6 சாப்டர் முடிக்க முடியும். ஒருவேளை உங்களால் கிளாஸ் பார்க்கவே நேரம் இல்லைன்னா டெஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் மட்டுமே மனப்பாடம் பண்ண போகும். கிளாஸ் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னா ஒன்லி டெஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் பேப்பர் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அதை தாண்டி ஒரு கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இதுவரை அப்படி கேட்டதும் கிடையாது. நம்ம ஸ்டாண்டர்டுக்கெலாம் கொஸ்டின் யாருமே எடுத்தது கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு கூட இன்னைக்கு காலையில் ஒரு ஏபிபி எக்ஸாம் நம்மள்ட்ட படித்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சார் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட படித்து மெயின் படிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி நம்மளோட கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா சிஜே சிவில் ஜட்ஜு ஏபிபி அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும், யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் அதில் உங்களை அந்த அளவுக்கு கொண்டு போகிறேன்னா எந்த கொஸ்டினுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் கொண்டு போகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்டால் பிஎஸ்ஓவில் போயிட்டு இந்த டெஸ்ட் சீரியஸை மட்டுமே முடித்தா கூட நீங்கள் பிஎஸ்ஓவில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ பிஎஸ்ஓவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பிஎன்எஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம், பிஎஸ்ஓ பழசு தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, அதில் ஆல் சாப்டர் கொஸ்டின் இருக்குது பிஎஸ்ஓ. ஸோ சாப்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுவோம். கிளாஸ் வரும்பொழுது சாப்டர் வைஸ் கொண்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ பிஎஸ்ஓ கிட்டத்தட்ட 20க்கு 20 அடிக்கிறதுக்கான கொஸ்டின் மெட்டீரியல் இங்கே வந்துருச்சு. பிஎன்எஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பிஎன்எஸ்எஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ பிஎஸ்சிஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இப்போ லா மட்டுமே நான் படித்தா போதுன்றவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துட்றோம். தென் சைக்காலஜி மட்டுமே ஓகே அப்படின்றவங்களுக்கு இங்கே சைக்காலஜி டெஸ்ட்டு டே 1லேருந்து ஒரு 50 டெஸ்ட்டு போட போகிறோம். இங்கே வரப்போகுது அது. அப்போ டே வைஸ் அப்படின்றது ஆல் சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தவங்களுக்கு அதை டே 1, 2, 3 முடித்தாலே போதுன்ற மாடலில் கொண்டு வரோம். ஸோ அதர் சப்ஜெக்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே உள்ள சப்ஜெக்டில் அதை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்போ இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த சப்ஜெக்டுக்கான பாஸ்வேர்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்குது அப்படின்னா 801-5577-159 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அப்போ எனக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்றவங்களுக்கு ஸோ இது எக்ஸ்டெண்டான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். அப்போ லாவில் உங்களுக்கு ஸோ வீடியோ கிளாஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா டெஸ்ட்டு வீடியோ கிளாஸ். ஸோ ஒருவேளை வீடியோ கிளாஸ் பார்க்க முடியாதவங்க டெஸ்ட்டை மட்டுமே படித்தாலே போதும். லாவில் 80க்கு 80 எடுக்கலாம். அது நான் உறுதியாக சொல்லுவேன். எல்லா கொஸ்டினுமே இங்கே நம்ம கொண்டு வந்து வச்சுருவோம். ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்றது நம்ம லாஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம். போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லாஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம். அதை இன்னும் நம்ம அப்லோட் பண்ணலை. அப்போ நம்மளோட கோர்ஸ் வந்து எங்களோட டார்கெட் வந்து லைவ் கிளாஸ் கிடையாது, அதை புரிஞ்சுங்க. லைவ் கிளாஸில் உங்களை கொண்டு வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இப்போ May 1 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். May 1 நியூ பேட்ச். அந்த பேட்சோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா லா கிளாஸ் தான். May 1 30 டேஸில் லா கிளாஸ் முடிக்கிற மாதிரி, புதுசாக படிக்கிறவங்களே 30 டேஸில் முடிக்கிற மாதிரி ஸ்பெஷல் பேட்ச் போட போகிறோம். அப்போ இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு லாவில் தனியாக சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுக்கு கிளாஸ் அண்ட் வீடியோ வந்துடும். மேபி டெஸ்ட்டு மட்டும் சேர்த்துனா அவங்களுக்கு டெஸ்ட்டு மட்டுமே கொடுக்கறதுக்கு பிளான் இருக்கும். 2016, 17, 18 தென் விமன் போலீஸ். ஸோ இவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறது கூட நம்ம லா கிளாஸ் ஜாயின் பண்ணாலே அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது.
சீனியர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு மற்ற எல்லாமே வேணும். சமச்சீர் கல்வியிலேருந்து 6 to 12 ஆல் சப்ஜெக்ட் ஆல் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னும்போது தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அதையே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஸோ சமச்சீர் கல்வி சப்ஜெக்ட் வைஸ்லையும் கொண்டு வந்து வச்சுருவேன். இந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ்லையும் இந்த கிளாஸ்க்குள்ளே, ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜாகிரஃபியில் வீக் சார் இல்லை சயின்ஸில் வீக் அப்படின்னு சொல்லும்போது இந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸில் அதை கொண்டு வந்து வச்சிரும். நீங்கள் தேவைப்பட்ட அந்த சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டே ஆர்டரே சப்ஜெக்டில் தான் பார்க்க போகிறீங்க. டே ஆர்டரே சப்ஜெக்டில் தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் இங்கே வந்து டே வைஸ் கிளாஸில் 60 டேஸ்க்கு கோர்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் டே 1 கிளிக் பண்ணி படித்து முடிச்சுன்னா ஆல் சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். டே 2 கிளிக் பண்ணி படிச்சுன்னா ஆல் சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி டெஸ்ட்டுக்குள்ளேயும் போனீங்கன்னா அங்கே என்ன பார்த்தீங்களோ அது நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்கான இங்கே பாருங்கள் ஆல் சப்ஜெக்ட். ஸோ இப்போ உளவியல் பார்த்தீங்க அப்படின்னா உளவியலில் இருக்கும். சட்ட அறிவு பார்த்தீங்கன்னா சட்ட அறிவு இருக்கும். இப்போ இது அப்டேட் பண்ணாதது விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கிளாஸை டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்த கிளாஸு இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பொது அறிவு அப்படின்னும் போது இது புவியியல் ஏற்கனவே நம்ம கொடுத்தது, இவ்வளோ உங்களால் படிக்க முடியாது. அதனால் இதை வந்து நாங்கள் எடுத்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க போகிறோம். ஒரு லெசனில் மேக்ஸிமம் 100 கொஸ்டின் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா 500 600 கொஸ்டின்லாம் உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஜிகே வந்து வர சாட்டர்டே சண்டேலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா இது குரூப் 1 மெட்டீரியல் உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நேரம் இல்லை. பாருங்கள் இங்கே இங்கிலீஷ்லாம் இருக்குது, 25 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் செல்ஃபாக இந்த கோர்ஸை டைம் மேனேஜ் பண்ணி டே வைஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி படித்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா இது ஃபுல் டைம் கோர்ஸ் 40 டேஸ்லேயே முடிச்சிடலாம். 40 டேஸ் ஃபுல் டைம் படிச்சுன்னா முடிச்சிடலாம். அதனால் இப்போ உங்களுக்கான பிஎன்எஸ் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. அதுக்கு டெஸ்ட் சீரியஸ் நம்ம போட்டு வர போகிறோம். பிஎன்எஸ்எஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 2 அத்தியாயம் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கும் டெஸ்ட் சீரியஸ்க்கு சேர்த்தே போட்டு வர போகிறேன். அப்போ 20 நாளில் பிஎன்எஸ்க்கு 20 சாப்டருக்கு டெஸ்ட்டும் பிஎன்எஸ்எஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கிளாஸோட டெஸ்ட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ பிஎஸ்ஓ அந்த கொஸ்டினை படித்தாலே உங்களால் 20க்கு 20 அடிக்க முடியும். அதனால் பிஎஸ்ஓ கிளாஸ் ஆரம்பிக்கிற வரலையும் இப்போ பிஎஸ்ஓக்கு பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு இந்த டெஸ்ட்லாம் போட்டுருவாங்க. இந்த 10 சாப்டருக்குள்ளே தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த டெஸ்ட்லாம் முடிச்சுட்டே வாங்க. அதிகமாக நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்புறம் நம்ம வந்து படிக்க வைக்கலாம். அது மாதிரி ரொம்ப பேர் இப்போ கால் பண்ணி கேட்டீங்க, சார் நாங்களாக படித்தோம் அப்படின்னா. நேற்று ஒரு விமன் போலீஸ் ஐ திங்க் காலையில் பேசியிருந்தாங்க, சார் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நினச்சிருந்தேன், ஆனால் நேற்று உங்கள் கிளாஸை பார்க்கும்போது தான் எனக்கு எவ்வளோ மறந்து போயிருக்கு. எக்ஸாமுக்கு படிக்கிறது வேற, நாங்கள் படிக்கிறது வேற. நீங்கள் கொஸ்டின்லாம் கேட்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்மளோட டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் நான் கொடுத்துறேன். அது மாதிரி டெஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்க போகிறேன் என்ன எதுன்ட்டு அடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன். இதோட கட் பண்ணிங்கதை அடுத்தது லைவ் வந்து லா டெஸ்ட்டுக்கு போடுங்க, ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறதோட ரிவிஷன் பண்ணோம், அப்புறம் கொஸ்டின் எது கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ இங்கே உங்களை வந்து நான் பாடம் நடத்தி நான் முடிக்கலை, உங்களை படிக்க வைக்கிறேன். சரிங்களா? உங்களை படிக்க வச்சு ஒப்பிக்க வச்சு மறக்காமல் எந்த கொஸ்டின்